சண்டே எதுவும் நிறைய டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கி சிக்கன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனால் அங்கே போயும் பிளான் சேஞ்ச் ஆகிட்டு ஏன்னா பக்கத்துலேயே வந்து சீ ஃபுட் வச்சுருப்பாங்க. சனுஷ்காவுக்கு ரொம்ப நாளாக வந்து இறால் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அது அவள் அடிக்கடி சாப்பிட்டது கிடையாது. நண்டு கூட அடிக்கடி எடுத்துப்பா, இறால் அதிகமாக சாப்பிட்டது கிடையாது. அதனால் எனக்கு வாங்குறதுக்கு யோசனையாக இருந்துச்சு, ஒழுங்காக சாப்பிட்ருவாளா இல்லை வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அவள் இன்றைக்கி ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுனால சரி வாங்கிடலாம் அப்படி சொல்லி வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் பெருஞ்சீரகம் கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் காரத்துக்காக வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து அதோட நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணும். அதில் வந்து தேங்காய், பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எல்லாம் கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இறாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணுங்கன்னா சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.